கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, என் குடும்ப மானமெல்லாம் காத்துல பறந்து போச்சே. ஏண்டி கிறுக்கி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கிறுக்கு மாதிரி கத்திட்டு இருக்க? ஆமாய்யா ஆமா, உன் கண்ணுக்கு இப்ப நான் கிறுக்காதான் தெரியுவேன். யார் யாரு அந்த கௌசல்யா? அப்புறம் ஒருத்தி பத்தாதா உன் மூஞ்சிக்கு? சுப்ரஜா வேற, இதுல சந்தியா வேற. என்னடி லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது ஒண்ணு எனக்கு சரியா புரியலையே. வீட்டுல இருக்கேன்னு நீ வெட்டியா இருக்கன்னு பார்த்தா நீ நிறைய பேருக்கு வலை போட்டுக்கிட்டு தான் இருக்க போலையா? ஆமா, வளவிருக்கிறேன் வள்ளியம்மா, நான் விரிச்ச வழியில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கமா. கௌசல்யா சுப்ரஜா சந்தியாவே யாருன்னு தெரியல, இதுல வள்ளியம்மா வேறையா? ஐயோ ராமா. இதுல ரமா வேறையா? ரமா அடைச்சி, ராமா இல்லட்டி ராமா. ராமா. ஓ, வள்ளியம்மா புருஷன் பேரு ராமாவா? சப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. முதல்ல நீ என்ன சொல்ல வரி அதை சொல்லு, அதுக்கப்புறமா நான் வள்ளியம்மா ரமாலாம் யாருன்னு சொல்றேன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லியா? முதல்ல இந்த கௌசல்யா யாரு, சுப்ரஜா யாரு, சந்தியா, வள்ளியம்மா, ரமா இவங்க எல்லாம் யாருயா? யாரு? திடீர்னு வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும் இவங்க எல்லாம் யாரோ எவரோ? உன்னை மத்த புருஷன் மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்யாம வீட்டிலேயே வச்சு திருடி கொண்டாந்து உனக்கு காசு கொடுத்ததுக்கு நீ சின்ன வீடுக்கு மேல சின்ன வீடா செட் பண்ணிக்கிட்டே போறிய. அடைச்சி கர்மம் பிடிச்சவள, என்னடி சொல்ற? சின்ன வீடு பெரிய வீடா? இருக்கிற ஒரு வீட்டை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாம நானே சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சின்ன வீடு வேறையா? சின்ன வீடு? சும்மா நடிக்காதையா, இப்பதானே பாட்டு பாடின கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியான்னு. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. ஆமா, என் நிலைமைய நினைச்சா எனக்கே சிரிப்பு தான் வருது. இப்படி ஏமாந்து போய் நிக்கிறேனே. ஐயோ ஐயோ, என் அழகு தேவதை நீ இருக்கும்போது உன்னை விட்டுட்டு வேற யாரையும் பாப்பேனாடி? ஆமா ஐயா, எனக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. உன் மூஞ்ச என்ன தவிர வேற எவளும் திருப்பி பார்க்க மாட்டாளே நினைச்சேன். இருந்தாலும் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தெரிஞ்சுக்க வேணாமா, அதான் கேட்டேன். ஆமாட்டி, அப்படி சொன்னா இப்படி சொல்லு, இப்படி சொன்னா அப்படி சொல்லு. நான் வரும்போது பாட்டு பாடல, அதான் டவுட். அடியே, இதெல்லாம் பக்கத்து வீடு எய்த்த வீடு அடுத்த தெரு பொண்ணுங்க பேரு இல்லடி, சாமி பேருட்டி, சாமி பேரு. சுப்பிரவாதம் இருக்குல்ல, காலங்காத்தால எந்திரிச்சா தானே தெரியும். நம்ம வீட்டுல டெய்லியும் காலையில 5 மணிக்கு குளிச்சு சுப்பிரவாதம் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே பூஜை பண்றது என் வழக்கம். 5 மணினா உனக்கு என்னன்னே தெரியாத, பின்ன இங்க இருந்து பூஜையும் சுப்பிரவாதம் தெரிய போகுது. ஆமையா, 5 மணினா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆட்டையை போட்டுட்டு வந்து பிசினஸ் பாக்குறது மட்டும் எப்படின்னு தெரியும். எப்படி சரியா? சாமி கும்பிட்றதா இருந்தாலும் அப்பனே முருகா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, அப்பனே விநாயகான்னு சொல்லி ஆம்பளை பேர் கும்பிடாம பொம்பளை பேர்லயே சாமியை கும்பிடு. ஏன் ஆம்பளை சாமிலாம் உனக்கு பிடிக்காதா? ஆமாட்டி, வர வர இதை மட்டும் தான் பொம்பளைக்கு சொல்லாம இருந்தாங்க, இப்போ அதையும் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வெளுத்து புடுவே வெளுத்து, ஒழுங்கு மரியாதை பிசினஸ கவனி பத்துக்க. ஐயோ, சாமி பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசணும், சாமி குத்த வந்தாலும் வந்துடும். சரி, நம்ம தொழிலை பார்ப்போம். பரோட்டா வாங்கலையோ? பரோட்டா பரோட்டா, மட்டன் கீமா பரோட்டா. கூவிடி கூவு, குயில் மாதிரி கூவ சொன்னா குத்தாலத்து குரங்கு மாதிரி கொதறிக்கிட்டு இருக்க, நல்லா கூவிடி. மட்டன் கீமா பரோட்டா வாங்க வரலையோ? மட்டன் கீமா பரோட்டா. என்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட்டு. ஆமா, இந்த பரோட்டா விற்கும் போது ஊருக்குள்ள ஒரு இடமா பார்த்து கடையை போட்டிருக்கலாம்ல, ஏன் இப்படி ஆத்தங்கரை ஓரத்துல வந்து கடை போட்டிருக்க? இப்ப கேட்டியே, இது ஒரு நல்ல கேள்வி. அதுல சொல்லிட்டி. ஊருக்குள்ள முருகேசன் ஒருத்தன் பரோட்டா கடை போட்டிருக்கான். இப்ப நாமளும் போய் போட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் பரோட்டா உண்மையிலே டேஸ்டா இருக்கும். நம்ம கடையில சாப்பிட்டு பத்தி எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இங்க இருக்கட்டுமேன்னு போட்டேன். அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? யோ, ஊருக்குள்ள கடை போட்டானா வெறும் பரோட்டா சால்னா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா இப்போ ஆத்தங்கரை ஓரமா வந்து கடை போட்டதுனால சாப்பிடும்போது மக்கள் எல்லாரும் ஆத்தங்கரை அழக ரசிக்கிறதும் அங்க குயில் சத்தத்தை கேட்கறதுமா என்ஜாய் பண்ணுவாங்க ஐயா. அதனால மத்தவங்க எல்லாம் இந்த கிளைமேட்டையும் இந்த இடத்தையும் பாக்குறதுக்கு வேண்டியே நம்ம கடையில பரோட்டா சாப்பிட வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை பரோட்டா கடைன்னா ஃபேமஸ் ஆயிருமில்ல. பரவாயில்ல டி, விளக்கமாத்து குச்சி மாதிரி இருக்கிய, உனக்கு எங்க மூளை இருக்க போதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஊசி ஷார்ப்பா இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டடி. பின்ன உன்ன மாதிரியும் உங்க அம்மைய மாதிரி இருந்தா ஒரு உருட்ட முடியாது. இப்படி 4 பேரை உருட்டுன்னு உருட்டினா தான் நாம பிழைக்க முடியும். சரிதானே? உருட்டுடி உருட்டு. ஊசிக்கு எம்புட்டு உருட்ட முடியுமா அம்புட்டு மட்டும் உருட்டு. உலக்க உருட்டுறக்க உருட்டி எவகிட்டே வாங்கி வசமா கட்டிக்காத. யோ, ஊசி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணாதையா. ஊசிதான் ஐயா அவ்வளோ பெரிய பலூனை உடைக்கிறது, எவ்வளோ பெரிய துணியை தைக்கிறதும். அதனால ஊசிக்கு மதிப்பு கூடத்தான். தையல் கடையில போய் பாரியா ஊசியோட மதிப்பை. 1000-500 கொடுத்து வாங்குற கத்தரிக்கோலை ஒரு ஓரமாவும் ₹1 கொடுத்து வாங்குற ஊசியை ரொம்ப பத்திரமாவும் வச்சிருப்பாங்க.
சரியா சொன்ன டீ என் ஜிமிக்கி கம்மல். யோ கொஞ்சல் கிஞ்சல்லாம் வீட்ல போய் வச்சுக்கலாம், இப்ப வா தொழில பார்க்கலாம். ஹர்ரே பாத்திமா, எங்கே போறே? கடைக்கு போறேன். என்ன வாங்க? பிரியாணி வாங்க. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. நிம்மல் கடையிலே புரோட்டா போடுறான். மட்டன் புரோட்டா எனக்கு வேணும். மட்டன் ஹீமா புரோட்டா நிம்மல் கடையிலே. நிம்மலுக்கு 2 பார்சல் கட்டுறான். யோ மாஸ்டர், நம்ம பாத்திமாக்காக்கு 2 கீமா புரோட்டா பார்சல். என்னடி இது, ஆத்துக்கார போய் மாஸ்டர் கீஸ்டர்ன்ட்டு. தொழில் பார்க்குற இடத்துல புரோட்டா தான் புருஷன், சால்னா தான் ஜக்காலத்தின்னு வாழ்ந்துட்டு போறதை விட்டு புருஷனெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி மாஸ்டராகவே இருக்கட்டும். அடப்பாவி, புரோட்டா புருஷன் சால்னா சக்காலத்தியா, சரியான வாய்டி உனக்கு. அதை ஏன் கேக்குறீங்க பாத்திமாக்கா? வாய் மட்டும் இவளனா இவள நாய் தூக்கிட்டு போயிரும் பாத்துக்கங்க. இங்க இருந்து சாப்பிடுறீங்களாக்கா? வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போன்னு நினைச்சேன், இந்த இடத்த பார்த்தா அழகா இருக்கு. சரி, இங்கே இருந்து சாப்பிடுறேன். ஏன்டி அவங்க தான் பார்சல் கேக்குறாங்கல்ல, கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. தட்டு கழுவுற வேலை நமக்கு மிச்சம் தானே. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா சால்னாலாம் வாங்குவாங்க, எவ்வளவு மிச்சப்படுத்தலாம். இப்படி விவரங்கட்டவளா இருக்கு ஏட்டி. யோ வெறும் 2 புரோட்டா மட்டும்தான் கேட்டாங்க ஐயா, ஆனா இவங்களா 5 புரோட்டா 6 புரோட்டா சாப்பிட வைக்கிறது இப்படி உட்கார வச்சா தையா முடியும்? சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கூட 2 புரோட்டா சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. பேசுறதுக்கு 2 பேர் வந்தா அவங்ககிட்ட பேசுறதுக்காக இன்னும் 2 புரோட்டா வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயா, இப்படி என்கிட்ட இருந்து கத்துக்க. சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா, சூனியம் பிடிச்ச வேலையெல்லாம் சொல்லித்தரவா. சரி விடு, முதல்ல பாத்திமாக்காக்கு 2 கீமா புரோட்டா கொடுப்போம். இந்தாடி கொண்டு கொடு. பாத்திமாக்கா, இனியே கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்க்கா. அடியே லூசு, இங்க வாட்டி. என்னய்யா? பாத்திமாக்கா முஸ்லீம், அவங்க ரம்ஜான் மொகரம் இந்த மாதிரி முஸ்லீம் பண்டிகையை தான் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட போய் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, முஸ்லீம்னு தெரியாம கிறிஸ்டின் நினைச்சு டிஸ் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்றது? சரி, எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. சின்ன பொண்ணு, எனக்கு எதுக்குடி கிறிஸ்துமஸ் வாழ்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பாத்திமாக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஒரு இந்திய தாயின் திருமகள்க்கா, திருமகள். வாவ், நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, பட் என்னன்னே புரியல. ஏக்கா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணுக்கா. இப்போ கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னா என்ன, உங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொன்னா என்ன, தீபாவளி வாழ்த்து சொன்னா என்ன, பக்ரீத் வாழ்த்து சொன்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுதானக்கா. எம்மதமும் சம்மதமும் நீங்க வாழ்றீங்க. உங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க தியாக உணர்வு பத்தி எனக்கு புரியாதா? ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு, நீ என்ன பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்க. எப்படியா நான் போட்ட பிட்டு சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கா? ஏ ஒரே கல்ல 1 மாங்காய் 2 மாங்காய் 3 மாங்காய் தெரியும், நீ ஒரு கொத்தையே அடிச்சு சாச்சிட்டியேட்டி. ஒரு விஷயத்த மாத்தி சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்குடா முருகா. எப்பனைய முருகா, ஞான பண்டிதா என்ன காப்பாத்து. ஆச்சி வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, ஆத்தங்கர ஓரமா ஏதோ புரோட்டா கடை இருக்குன்னு சொன்னாங்களே, அது எது? ஆச்சி, இந்த வயசுல உங்களுக்கு லொல்லு தேவையா? ஏன்டி சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை? பின்ன என்ன ஆச்சி, புரோட்டா கடை என்னதுதான், இதான் அது. ஆமா, புரோட்டா எங்க இருக்கு, கடை எங்க இருக்கு? பாருங்க பாத்திமாக்கா, கிறிஸ்துமஸ்க்கே நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி கெக்கன்னு பல்ல காட்டினீங்க, பின்ன பக்ரீத்து மொகரமுக்கெல்லாம் விஷ் பண்ண மாட்டேன் பாத்துக்கங்க. சாரிட்டி சாரிட்டி, என்னடி இப்ப தப்பா கேட்டேன்? அது வேற ஒண்ணும் இல்ல ஆச்சி, கடைன்னா என்னது, இந்த புரோட்டா போடுறது கல்லு, அப்புறம் உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு, அப்ப சாப்பிடறதுக்கு வாழையில தட்டி, இதான கடை. நான் ஏதோ பெரிய ஏசி ரூம் எல்லாம் செட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். இப்படி மரத்தடியில பெஞ்ச போட்டு வச்சிருப்பேன் தெரிஞ்சா நான் ஊருக்குள்ள இருக்க புரோட்டா கடையிலே புரோட்டா சாப்பிட்டுருப்பேனே. கிளவிய பாத்தியா, பல்லு போனாலும் சொல்லு போகலங்க மாதிரி வந்து மென்னக்கட்டு இவ்வளவு தூரம் வந்து நக்கல் அடிக்கிற பாத்தியா. இடியே, உன் திமிர்த்தனத்தை காமிச்சு வந்த கஸ்டமரை பத்தி விட்டுறாதட்டி. எப்படியாவது பேசி கிளவிய உட்கார வச்சு புரோட்டா வித்துருடி. ஆமா, அது என்னம்போ கரெக்டு தான். கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேல கண் வையடா தாண்டவ கோனேன்னு சும்மாவா சொன்னாங்க? எதுக்கடி இப்ப கட்டி அழுவுற கிறுக்கி? ஆச்சி, அன்னைக்கிலேயக்கா மாமியாரேன்னு பாக்குறேன், இல்ல அட் டைம்ல மர்டர் பண்ணிடுவேன் பாத்துக்கங்க. ஐயோ ஐயோ, முதல்ல புரோட்டாவை கொண்டா அதை எப்படி பண்ணிருக்கேன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் நீ என்னத்தை எப்படி பண்றேன்னு பாக்க. கிளவி ஓவரா கலாச்சி ஊத்துதியா, நல்ல ஹீமா புரோட்டாவை ஒண்ணு போட்டு அடியா. சின்ன பொண்ணு, செத்து போன சிக்கன் கீமா புரோட்டா கொடுத்துறாத, நல்ல ஜம்முன்னு இருக்க மட்டன் கீமா புரோட்டாவா கொடு. இந்த வயசுல ஆச்சிக்கு வாய் கொழுப்பாடங்களையே, செத்து போனதான் மட்டனையை வச்சு கீமா புரோட்டா போட முடியும். மேன்னு தட்டுக்குள்ள உட்காந்து என்ன ஆட்டுக்குட்டி கூப்பிட்டுட்டா இருக்கும். அம்மா, ஏன்டி இப்படி ஒதுக்குப்புறமா வந்து கடை போட்டிருக்க? அப்படி இயற்கை காட்சியை மக்கள் 4 பேர் பாக்கட்டுமேனு. சும்மா நடிக்காதடி, எவனுக்காவது நீ கடன் கொடுக்க வேண்டியிருக்கும். கடங்கார பேய் துரத்துவானு ஊருக்கு உதமா வந்துட்ட, அப்படித்தானே? ஓ, புருஷனேன்னு பாக்குறேன். ஒருவேளை உண்மையிலே நீ புரோட்டா மாஸ்டரா மட்டும் இருந்த, அடுத்த புரோட்டா உன் மண்டதாமியா. அரிட்டி கோபப்படாத. நீ கோபப்பட்டா குடும்பம் கொந்தளிச்சு போகும்டி. தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு புரோட்டா மட்டும் போடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க பேரை இப்ப நாம் பார்க்கலாம். முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட்,
ஜீவிகா ஸ்ரீ அவங்க பொண்ணு கோகிலா, நிதிஷா, செல்வம் தமிழ்ச்செல்வம், கோகிலா, ராஜா பிரியா, பிரபா முகில், உமாதேவி, ஓவியா, கலைவாணி, தனிஷிகா குமார், தாரணி, ஆனந்தி, விஷாலி விகாஸ் மேலக்கரந்தை, நிதிக்ஷா, பிரத்யூஷா, கவிநிலவு, லக்ஷ்மிபதி. மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.